மனுஷன் நம்பர் 1 ஆகிறதுக்கு, முதல் வெற்றியை பெறுறதுக்கு என்ன செய்யணும்னு பவுல் அழகா போதிக்கிறார். உலக மனுஷன் நம்பர் 1 பெறுறதுக்கு என்ன செய்யணும், ஆவிக்குரிய மனுஷன் நம்பர் 1 பெறுறதுக்கு என்ன செய்யணும், சபையை நடத்துறன்னா நம்பர் 1 இடத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் முதல் வார்த்தை சொல்றாரு, பிரயாசப்பட்டு. அப்படின்னா ஹார்ட் ஒர்க், தமிழ் இங்கிலீஷ்ல ஹார்ட் ஒர்க். நல்லா கஷ்டப்படுற ஒரு மனுஷன் நம்பர் 1 இடத்துக்கு, நம்பர் 1 வெற்றியை அவன் எடுத்து கொள்ளுவான், அவன் பறித்து கொள்ளுவான். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:10, நான் எல்லோரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எல்லார பாக்கிலும் ஹார்ட் ஒர்க் நான் தான் பண்ணேன்றார். பேதுரு ஹார்ட் ஒர்க் பண்றாரு, யோவான் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. எல்லாரை பார்க்கிலும் பின்னாடி வந்த பவுல் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. முன்னாடி இருந்த 12 சீசர்ல பார்க்கிலும் பின்னாடி வந்த பவுல் 12 சீசர்ல பார்க்கிலும் முன்னாடி நிக்கிறான்னா அதுக்கு காரணம் அவர் சொல்றாரு, நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றேன், நல்ல பிரயாசப்படுறேன், நல்ல வேலை செய்றேன் இல்லையா, நன்கு கஷ்டப்படுறேன் அப்படின்றார். அதனால நான் எல்லா சீசர்ல பார்க்கிலும் எல்லா அப்போஸ்தலர் பார்க்கிலும் நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. அதுல கூட நம்ம இங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவர் நல்லா கஷ்டப்பட்டது எப்படி தெரியுதுன்னா, அவர் தான் பைபிள்ல நிறைய எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் சரி புதிய ஏற்பாட்டில் சரி புஸ்தகத்துடைய எண்ணிக்கை யார் அதிகமாக எழுதியிருக்கிறார்னா பவுல் தான் அதிகமாக எழுதியிருக்கிறார். அப்போ அவர் அதிக கஷ்டப்பட்டதுனால தான் பைபிள்ல சரி வாழ்க்கையில சரி நம்பர் 1 இடத்துல இருக்கிற பெரிய சீசர்கள். மிகவும் பிரதான சீசன் பேதுரு தான். அந்த சீசன் கூட பவுல் பிரசங்கம் பண்றது புரியாம இருக்குதான். அந்த அளவுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு நம்பர் 1 இடத்துக்கு வந்தார். 2 தெசலோனிக்கர் 3:8 சொல்லுது, இரவும் பகலும் பிரயாசத்தோடு வேலை செய்கிறோம். அவர் சொல்றாரு, சும்மா இல்லை நான் முன்னுக்கு வர்றது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ராவு பகல் எல்லா நாள்களிலும் பிரயாசப்படுறேன், அதாவது போராடுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படித்தான் நாங்கள் செய்து வந்தோம் அப்படின்ற, அப்படித்தான் நாங்கள் மேல மேல வந்தோம். அவர் சொன்னார், தொடக்கத்தில் ஒண்ணுமே தெரியாது, நாங்கள் அறியாதவனை போலதான் வந்தோம். கிறிஸ்துவை அழைத்த போது மாம்சத்தின் முடி தான் வந்தோம், அவர் எங்களை தொட்டார் வந்தோம். ஆனா உள்ள வந்த பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நம்பர் 1 போதக நாட்டு தெய்வத்துக்கு அடுத்த பகுதியில பவுல் தான் நிற்கிறான். அப்ப ராவும் பகலும். அப்போ இதுல ஒண்ணு புரியுது, ஒரு மனுஷன் நல்லா கஷ்டப்படணும், ராவும் பகலும் கஷ்டப்படணும், அந்த மனுஷன் கண்டிப்பா நம்பர் 1 இடத்துக்கு வர முடியுதுன்றார் இல்லையா. அவர் சொல்றாரு, ஏன் நம்பர் 1 இடத்துக்கு நாங்க வந்தேன். அவர் மைண்ட்ல முதல்ல இருந்தது 2 எண்ணம் இருந்துச்சு. அதாவது ஒருவனிடத்திலையும் இலவசமா வாங்கி சாப்பிடக்கூடாது. அவரோட மைண்டை பாருங்களேன், யார்கிட்டையும் ஓசிலன சாப்பிடக்கூடாது, அந்த கேரக்டர் ஒண்ணு. 2வது, ஒருவனிடத்துல பாராம இருக்கக்கூடாது. நம்ம யார் வீட்டுல சாப்பிட போனா எத்தனை நாள் இந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, எவ்வளவு கொடுத்தாலும் இருந்து தின்னுட்டே இருக்கிறான் அப்படின்பா இல்லையா. இன்னொன்னு, நிறைய பேருக்கு இலவசம்னா முதல்ல பெண்றாங்க. நான் யாருக்கும் பாரமாட்டும் யார்கிட்டையும் இலவசம் மட்டும் வாங்கி திங்கக்கூடாது, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னா எல்லாரோட நிறைய சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னா எல்லாரோடைய அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதான் பிரயாசம் தமிழ்ல. அப்படி பிரயாசப்பட்டேன், இன்னைக்கு நான் நல்லா வந்திருக்கிறோம்னு அவர் சொல்றார். தூங்கக்கூடாது. ஒரு உலகத்தானும் சரி ஆவிக்குரிய மனுஷன் சரி பாஸ்டரும் சரி தூங்கக்கூடாது இல்லையா. இதை இப்ப நான் சொல்ல போற சொன்ன விஷயம் நீங்க செய்வீங்க. நிறைய பேர் நல்லா கஷ்டப்படுவீங்க, சில பேர் கஷ்டப்பட மாட்டாங்க, சில பேர் நல்லா கஷ்டப்படுவாங்க. நான் கஷ்டப்படுறாள், என்னை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படவும் இருக்கிறான் இல்லையா. 2வது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க தான் வெற்றிய மனுஷன் விட்டுறான். கஷ்டப்படுற, பிரயாசப்படுற, அப்புறமா பயிரிடுறதுல தான் மேட்டர் இருக்கின்றார். பயிரிடுறதுன்னு என்னதுன்னா, ஒருத்தன் பயிரிடுறான், விதைக்கிறவங்க இல்லையா, அள்ளி தூவி விதைக்கிறான் இல்லையா. இந்த விதைகள் எல்லாம் முதல் தரத்தை தான் விதைக்கணும், அப்பந்தான் எனக்கு பலம் நிறைய கிடைக்கும். புரியுதா. எந்த நிலத்தை நான் உழுதுருக்கலாம், அதுல நல்ல நீர் பாய்ச்சிருக்கலாம், ஆனா நான் விதைன்னு அந்த 2க்கும் செலவு இல்லை. நிலம் சொந்தம், தண்ணி எங்கேயா நீரூட்டுல இருந்து வரப்போகுது. ஆனா விதைக்கு அப்படி இல்லை, நல்லா காசு கொடுத்து தான் விதையை கொண்டு வர முடியும். இல்லை நிலம் என்னுடையது, மழை அடிக்கும் சரியா, அதனால தண்ணி பிரச்சனை இல்லை, வெயில் கடவுள் கொடுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா விதை என்னுடையது, விதை நான் விதைச்சாதான் நல்ல அறுவடையை நான் எடுக்க முடியும். அப்போ விதைக்கிறவன் நல்ல விதையை தான் விதைக்கணும். அப்போ அவர் சொல்றாரு,
பிரயாசப்படுற, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ற, நிலத்தை நல்லா உழுதுட்ட, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்ட. இப்போ பயிரிடுறது எப்படி, விதை எப்படி விதைக்கிறது, நல்ல விதையை விதைக்கின்றார் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, செலவு நிறைய செய்யணும். செலவு நம்பர் 1க்கு நீங்க வரணும் அப்படின்னா, நீங்க எந்த துறையில வேலை செய்றீங்களோ அந்த துறையில நீங்க அதிக செலவு நீங்க முதலீடு பண்ணணும். நான் செலவு பண்ணலைன்னா வெற்றி கிடைக்காது. சில பேருடைய கடையை நீங்க பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரை இருக்காங்க, ஆனா முதலீடு சரியா இருக்காது. நிறைய முதலீடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா சும்மா கடமைக்கு, மக்களுக்கு துணி தானே முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு துணியை வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்காது, வெளியே போயிடுவாங்க. நான் முதல் தரத்துக்கு வரணும்னா என் பொருட்கள் எல்லாமே முதல் தரத்துல இருந்தா தான் அது கோட்டி காட்டாம என்னை முதல் எடுத்து கொண்டு போகும். அப்போ 1 ஹார்ட் ஒர்க்கு, 2வது நான் எந்த துறையில என்ன பொருளை வச்சு வேலை செய்யறனோ அந்த பொருள் எல்லாமே முதல் தரம் உள்ளதா இருக்கணும். அதான் சொல்றாரு, பயிரிடுகிறவன், செலவு செய்யறவன், நல்ல விதையை விதைக்கிறவன் இந்த முதலீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும். 1 ஹார்ட் ஒர்க்கு, 2வது முதலீடு ரொம்ப அருமையா இருக்கும். எந்த அளவு நீங்க பிரயாசப்படுறீங்களோ அந்த பிரயாசத்தின் பலன் கர்த்தரால் வருகிறது, நம்மளால வராது. செலவு மட்டும் தான் என்னால செய்ய முடியும். கடல்ல நான் வலைய போட முடியும், மீனை பிடிக்க முடியாது. மீன் கர்த்தர் தர்றது. அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, எந்த விதமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ராசஸ், ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறார். முதல்ல ஹார்ட் ஒர்க்கு, அப்புறம் செலவு நல்லா செய்யறது. இந்த 2ம் ஒரு மனுஷனை நல்லா தூக்கி போட்டு போயிடும். சில பேர் போட்டு வச்சிருப்பாங்க, சில பேர் கடை வச்சிருக்கிறாங்க. காலையில போய் கடையை திறப்பாங்க, கடை திறக்காது. என்ன கேட்டா கடை திறக்கலையே, என்ன பண்றதுன்னு அப்படி ஒரு சட்டம் வச்சிருப்பான். கடைசியில் அவனை கூட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆட்கள் வேற எங்கேயோ போர் அடிச்சு போயிடுவான். புரியுது உங்களுக்கு? அப்ப அதான் பயிரிடுறங்கிற வார்த்தை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதை படிக்கும் போது நிறைய பேர் பயிரிடுறதுன்னா நான் நட்டுறது அப்படின்னு நினைக்கிறான். சும்மா நட்டி விட வேண்டியது, அப்படி இல்லை. அவ்வளவு கருத்து இருக்குது. செலவு, அது பயிரிடுறது ஒரு முதல் தர செலவு செய்யும்போது முதல் தரமாய் மாறிவிடுகிறது. நம்ம மனைவி வந்து சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளவு செலவு எதுக்குங்க, இதை வச்சு ஓட்டுக்குங்க. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, சரி இனி அவட்ட ஒண்ணு பேச முடியாது. அவட்ட ஒண்ணு பேச முடியாதுன்னா கேட்டது ஃபாதர் பிரசங்கம் பண்ணது கேட்டது. அவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா, தருவார் கர்த்தர், இருதயத்தை பார்க்க தருவோம், நல்ல இருதம் தருவார். சரிதான் இருக்கட்டு, ஆனா பொருள் வேணும்ல. பொருள் நல்லதா இருந்தா பலனும் நல்லதா இருக்கும். ஹார்ட் ஒர்க் நல்லதா இருந்தா பலன் நல்லதா இருக்கும், பொருள் நல்லதா இருந்தா பலன் நல்லா இருக்கும். செலவு நிறைய நல்லா செய்யும் போது அது முதல் தரத்தை கொண்டு வருது. எப்படியும் ஓட்டிடக்கூடாது. நிறைய பேர் இழந்து, சில பேர்லாம் வாகனம் எடுத்து ஓட்டுறாங்க, கார் எடுத்து ஓட்டுறாங்க, ஓடும் போதே கடப்படன்னு சவுண்டு கேட்கும். சில பேர் போட்டு எடுத்து ஓட்டுவாங்க பாருங்களேன், அது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடும்போது அப்படியே தீ எறிஞ்ச மாதிரியே போந்த போட்டு பக்கம் எரிஞ்சு போயிட்டு இருக்கும். அது என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் சமாளிப்போம், சப்பியே போயிடும். இது சமாளிக்கிறது சமாளிக்கிறது இல்ல. சர்ச்சை சரி, என் வேலை சரி, சமாளிக்கிறது அல்ல. அது ஸ்ட்ராங்கா கட்டமைக்கிறது. புரியுதா சொன்னது? ஸ்ட்ராங்கா கட்டமைச்சாதான் நீங்க பெரிய இடத்துக்கு போக முடியும். நீங்க மனுஷன் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தர் முன்னேற முடியும்னா எல்லாரும் முன்னேறுவான். எல்லாருக்குமே சின்ன சின்னதா செஞ்சு கஞ்சித்தனம் பிடிச்சி அப்படியே முன்னேறலாம் ஆசை இருக்குது. ஆனா அப்படின்னா எல்லாம் முன்னேற முடியவே செய்யாது. எவன் முதல் தரத்துல உழைப்பை கொடுக்குறானோ, எவன் முதல் தரத்துல பொருளை போடுறானோ அவன் தான் வெற்றி அடைகிறான். ஆதியாகமத்துல ஒரு ஆள் இருக்கிறார், ஆபிரகாம் ஒரு ஆள் இருக்கிறார். அவருடைய வெற்றியை ஒரு இடத்துல இருந்து காட்டுறேன் பாருங்க. ஆபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரிங்க, ஆடு மேய்க்கிறது, கோழி மேய்க்கிறது நிறைய பேர் இருந்தான். ஆனா ஆபிரகாமுக்கு வேலைக்காரனை வந்தவன் ஒருவனும் ஆபிரகாம் விட்டு போனதே கிடையாது. ஆபிரகாமுடைய ஒட்டிக்கிட்டாங்க. ஆனா ஆபிரகாம் வேற நாட்டுக்காரன், அவனுடைய வேலைக்காரங்கள்லாம் வேற நாட்டுக்காரன். வேலைக்காரங்களுடைய நாட்டுல இந்த ஓனர் இருக்கிறாரு. ஆனா இங்க நிறைய பேர் அவங்களுடைய சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி நிறைய சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க கூட சேர்றவை எல்லாருக்கும் நல்லா கவனிச்சு கொடுத்துரும். செலவு ரொம்ப இல்லையா? சில பேர் அங்க யுத்தம் பண்றாங்க, சண்டை பழகுறாங்க, அதுக்கும் காசு கொடுக்குறான். நல்ல சாப்பாடு, நல்ல துணி, நல்ல வஸ்திரம், முதல் தரத்தை கொடுத்தான், நின்றுட்டான். அவங்க கூட ஆபிரகாம் கூட ஒரு 1000 பேர் நிற்பான் நிசாரமாட்டு. இப்ப இந்த முதல் தரம் செலவழிச்சதுனால பலன் எங்க இருந்து வந்துச்சு பாருங்களா. திடீர்னு ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை. அப்போ லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, நீ எங்க போகணுமோ நீ போ அப்படின்ட்டு. அப்போ லோத்து சொல்றாரு, இல்லை நான் கிழக்கு திசை போறேன். ஏன்னா அங்கதானே பெரிய பெரிய கட்டணம் இருக்குது, சோதம் பட்டணம் இருக்குது, அழகா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்பா, எப்போ உங்களுக்கு எங்கேயும் போகலாம் அப்படின்னு சிஸ்டம், பாஸ்போர்ட் இல்லாமல் எங்கேயும் போகலாம்னா இங்க இருக்கிற பாதி பேர் அமெரிக்காலே ஓடி போயிடுவாங்க. மனசு அப்படிதான் செய்வான். நம்பர் 1 இடத்துக்கு தான் அவனு போனா
அந்த நாட்டுக்காரன் கூட இன்னொரு நாட்டுக்காரன் சண்டை வந்து லோத்துடைய எல்லா நன்மைகளும் கொண்டு போயிட்டான். இப்போ யுத்தத்துக்கு ஆளே இல்லை. ஏன்னா அப்பனும் மோனும் 2 பேர் வந்திருக்கிறாங்க. எங்க ஆள் இருக்கும்? நல்ல முதல் தரமா செலவு செஞ்சு 300 பேரை நல்ல யுத்த வீரனா ஆக்கி வச்சிருந்தான் ஆபிரகாம். இப்ப இந்த 300 முதல் தர செலவு என்னெல்லாம் செஞ்சு பாருங்க. இந்த 300 பேரும் யுத்தம் செய்யற அளவுக்கு நல்லா பழக்கி வச்சான். இப்போ லோத்துடைய மனைவி எல்லாத்தையும் கூட்டு போன நல்ல பொருள் எல்லாம் அத்தனை பேரையும் லோத்து நல்ல ட்ரெயின் பண்ணின ஆளை வச்சு, பைபிள் அப்படிதான் சொல்ல, நல்ல ட்ரெயின் பண்ண ஆளை வச்சு 3-4 ராஜாக்களை வெட்டி அந்த ஜனங்களை யுத்தம் பண்ணி நல்ல செலவு செய்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்து அந்த 300 பேர் அத்தனை பேர் கொண்டு வந்தான். நம்ம படிக்கும்போது 300 பேரோட போய் அங்கே போய் யுத்தம் பண்ணிட்டு வந்தா சொல்லக்கூடாது. அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கும், நல்ல கை பழகினவர்கள்னு போட்டிருக்கும். நல்ல கை தேர்ந்தவர்களை 300 பேரை கூட்டு போயிருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு அவனோட உடைந்த ஆட்களை எவ்வளவு உண்டாயிருக்கிறான். பணத்தை கொடுத்து வேற வேலைக்கே விடாம என் கூட இருந்து நீங்க ட்ரைனிங்ல இருங்கன்னு சொல்லி பணத்தை நான் எவ்வளவு வேணாலும் தரேன், என் பாதுகாப்புக்கு கரெக்டா நீங்க நிக்கன்னு சொல்லி கோடியா கொட்டி இவங்களை தன் பக்கம் வச்சிருந்தான். இப்போ அதனால அவன் வெற்றி பெறான். நம்மளோட கூட இருக்கிற ஒரு பொருள் கூட விலகினமா இருக்கக்கூடாது. முதல் தரமாக வேலை பார்த்தும் முதல் தரமாக செலவு செஞ்சும் சில பேரால முன்னேற முடியல. நல்ல முதல் தரத்துல வேலை பார்க்குற ஆட்களை பார்த்துருக்கிறேன். நல்ல முதல் தரமா வேலை பார்ப்பான். ஆமே சொல்லுங்களா. சின்ன வயசுலேருந்தே ஓட்டமா இருக்கும், நிறைய செலவு செய்வான், பட் முன்னேற மாட்டான். ஏன்னா அங்க சின்ன பண்ணு மாதிரி பெருசா இருக்கும். புரியுதா? எங்க பாவம் இருக்குதோ அங்க லட்சியம் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்னதான் என் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு எடுத்து நான் ஒரு விஷயத்த முதல் தரத்துக்கு கொண்டு வந்தாலும், இந்த 2 செய்ய வேண்டியதுதான். ஆனா இந்த 2 நல்லா செஞ்சாலும் 3வது பாவம்னு ஒண்ணு இருக்குது. அது ஒவ்வொரு மனுஷனையும் அழிக்காமல் போகாது. நிறைய பேர் இந்த இதுல தான் மாட்டினான். நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஹார்ட் ஒர்க் சூப்பர், எப்போ ஓடிட்டே வந்துட்டே இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் வீட்டுல இருந்து பைசா எடுத்து கொட்டிட்டே இருப்பான், செலவு செஞ்சுட்டே இருப்பான். ஆனா வீடு அப்படியே கீழே தான் போயிட்டே இருக்கும். ஏன்னா இவர்கிட்ட பாவம்னு ஒன்று இருக்குது. ஹார்ட் ஒர்க் என்னுடையது, பணம் செலவழிக்கிறது என்னுடையது. ஆனா பைபிள் சொல்றாருல்ல, பைபிள் சொல்றதுல, அதாவது ஒருத்தன் நட்டுனா ஒருத்தன் நீர் பாய்ச்சினா விளைய செய்யறது கர்த்தர். அப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் நல்லா செலவு செய்யறேன், ஆனா பலன் கர்த்தர் தான் தரணும். ஹார்ட் ஒர்க் பண்றது எனக்கு பிடிக்கும், கர்த்தர் பிடிக்கும். நல்லா செலவு செய்யறது எனக்கு பிடிக்கும், கர்த்தர் பிடிக்கும். ஆனா பாவம் நம்மளுக்கு பிடிக்குது, அவருக்கு பிடிக்கலையே. இப்ப பாவத்தை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். நீங்க முதல் தரத்துக்கு அப்புறம் தான் வர முடியும். அடக்கி பிடிச்சி இருக்க வேண்டிய வழி இல்லை. நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், நல்லா செலவு செஞ்சுட்டேன், பணம் நிறைய வரப்போகுது, ஆனா இருதயத்துல பாவம் இருக்குது, இனி பாவம் தான் செய்ய போறேன். அதனால கர்த்தர் என்ன சொல்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா செலவு செஞ்சாலும் நீ அடுத்த கதை நீ செய்ய போறது தெய்வத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால அதுல கட்டாயிருது. அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, நல்லா வேலை செய்யற, இப்ப நல்ல மாதிரி கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்பட்டேன்னா ஜெயிச்சிடலாம். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், செலவு அழிச்சுட்டே இருப்போம், அப்போ ஒரு கோட்டை அடிச்சுட்டே இருப்போம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், செலவு செஞ்சுட்டே இருப்போம், அப்போ ஒரு தியேட்டர் ஒரு படம் பார்த்துட்டு தான் இருப்போம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், செலவு அழிப்போம், லைட்டா வாயை திறந்து ஏதோ உள்ள வச்சு செலவச்சிட்டு தான் இருப்போம். குட், எல்லாம் ஓகே. ஆனா 3வது ஹார்ட் ஒர்க்கு செலவு 3வது வருது, அங்க ஆவியானர் வரணும், ஆனா அவங்க பேய் வந்துருது. ஏமேன்னு சொல்லுங்களா, ஏமேன்னு சொல்லுங்களா இருக்கா? கரணா தட்டி வரிசை கொடுத்து புரியுதா சொன்னது? நீங்க செய்யும் போதே கடவுள் ஒவ்வொன்றை கவனிச்சுட்டு இருக்கிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன செய்யணும் பார்த்துட்டு இருக்கிறார். ஹார்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஜெயத்துக்கு, 2வது செலவு, என் வேலையில கரெக்டா என் பொருட்கள் எதுவுமே பலகீனமா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். 3வது சொல்றாரு ரோமர் 16:12. இனி ஒரு 3 ஸ்திரீகளை பத்தி லேசா பேசிட்டு அடுத்த கருத்து கொண்டு போறேன். கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட திரிபேசாலையும் வாழ்த்துங்கள், அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப பிரயாசப்பட்டா, இப்ப ஹார்ட் ஒர்க் பண்றா, நல்ல செலவு செய்யறா, எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ளாக செய்யறா. எது செய்தாலும் பரிசுத்தத்துக்கு தான் அவ செய்யறாளே தவிர சுகபோகமாய் வாழ்வதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணல, சுகபோகமா வாழ்வதற்காக செலவு பண்ணல. அவ ஹார்ட் ஒர்க் பண்றதும் நிறைய செலவு செய்யறதும் கர்த்தரை முன்னிட்டு செய்யறா. எது வந்தாலும் கர்த்தரை நான் தாங்கணும், அதுக்காக தான் நான் நம்பர் 1 வர ஆசைப்படுறேன், அதுக்காக நான் எல்லாவற்றையும் செய்வோம்னு செய்யறா, ஜெயத்தை எடுத்துடுறா. அதாவது நீங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும்
ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்லையும் ஒவ்வொரு செலவுலையும் நீங்க எதுக்கு செய்யறீங்கன்னு கேள்வி எழும்புதுல, நான் எதுக்கு கஷ்டப்படுறேன், எதுக்கு செலவழிச்சு நம்புறேன் வர ஆசைப்படணும் ஒரு கேள்வி வருதா, அந்த இடத்துல நீங்க தேவனை முக்கியத்துவப்படுத்தினீங்கன்னா இப்ப சக்சஸ் ஆகும். ஏன்னா விதைக்கிறீங்க, நீர் பாய்ச்சறீங்க, ரெண்டும் உங்க வேலை. விளைச்சறது கர்த்தர். அப்போ ரெண்டு நீங்க ஒரு பிரச்சனை வச்சிருக்குது. ஹார்ட் ஒர்க் உங்கேது, செலவு உங்களுடையது. மூணாவது முக்கியமான பகுதியில் கர்த்தர் வர்றாரு. அந்த கர்த்தர்கிட்ட வாங்கிக்கிட்டு கர்த்தரை இழக்கும் போது அடுத்த டப்பு தோல்வி வந்துடுது. கர்த்தர் தான் விளைச்சற, கர்த்தர் தான் தர்றாரு. ஹார்ட் ஒர்க் பண்றது நான் தான், செலவு செய்யறது நான் தான், தர்றது கர்த்தர். அந்த கர்த்தருக்காக தான் எல்லாமே நான் செய்யறேங்கிற உணர்வு வந்து கர்த்தருக்காக நான் இறங்கிட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே கொட்டி கொடுக்க போறோம். 1000 கோடி சம்பாதிச்சு 1000 கோடி கர்த்தர் கொடுக்க போறோம் கிடையாது, கொஞ்சம் தான் கொடுக்க போறோம். அந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்குன்னு கொடுத்தா இப்பதான் வெற்றி நடக்குது. நீ ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணும், நிறைய செலவு செஞ்சு எப்படியா முன்னேறலாம் பார்த்தோம். ஆனா நீங்க செய்யற செயலொன்னு இருக்குல்ல, அது துன்மார்க்கத்துக்கு எதுவா செஞ்சதுனாலதான் கிடைக்கல. கர்த்தருக்குள் நீங்கள் பிரயாசப்பட்டதுனால இப்போ அவளை வாழ்த்துங்கள், அவளை வாழ்த்துங்கன்றார். ஏன்னா அவளுக்கு நன்றி சொல்லுங்க, அவளை பெருமைப்படுத்துங்க. ஏன்னா அவள் எல்லாம் செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யறா. அவளை தூசிக்காம இருந்தா இன்னும் நிறைய தருவார் அப்படின்றார். ஆமென். நீ எதுக்கு பண்றீங்கதான், யாரை புகழ்வதற்கு ஒரு வேலை செய்றீங்க, யாரை புகழ்வதற்கு நம்பர் 1 வரப்போறீங்கிறதா கேள்வியா இருக்குது. இப்போ ஹார்ட் ஒர்க் சூப்பர், நல்ல செலவு சூப்பர். ஆனா இப்ப வாழ்த்துதல் யாருக்கு கொடுக்க போறிய, நன்றி யாருக்கு கொடுக்க போறிய, நான் பாவத்துக்கு கொண்டு செலவழிக்க போறேனா, இல்ல எனக்கு விளையாச்சு கர்த்தருக்கு நான் வாழ போறேன்னா அவருக்கு செலவு செய்ய போறாங்கிற ஒரு மைண்ட் தாட் வரும்போது அங்கதான் மனுஷன் பிடி மாட்டான். எல்லாருமே நல்ல நம்பர் 1 வண்டி எடுக்கிறான், தோத்துறான். நல்ல நம்பர் 1 போட் எடுக்கிறான், தோத்துறான். எல்லாத்தையும் பார்த்து செய்யறான், தோத்துறான். ஏன்னா இதுல யாருக்கு நான் வாழ போறேங்கிற கேள்வி இருக்குது. அதை விட்டுறான். நான் கர்த்தருக்கு வாழ போறேன், அதனால நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும். நான் பிரயாசப்படுறது கர்த்தருக்காக, நான் நல்லா செலவச்சிட்டு முன்னேறதுக்கு பிரயாசப்படுறதுக்கு கர்த்தருக்காக, நான் கர்த்தருக்காக வாழ போறேன். நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன், நான் கர்த்தருக்கு நிறைய கொடுக்கணும். கர்த்தரை நம்புறதும் கொஞ்சம் பேரு, அவருக்காக வாழ்றதும் கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேரு பெரிய கருத்து செய்ய முடியாது. அவர்களோடு சேர்ந்து நானும் யுத்தம் பண்ண போறேன் கர்த்தருக்காகங்கிற எண்ணத்துல நீ செய்ய. நான் சொல்லுவேன், உங்க ஊர்ல நீங்க தான் முதல் தரோம். கர்த்தருக்கு கொடுக்கும் சொல்லும் போது இவ்வளவு கொடுக்கணுமா, கேட்டேன் நான். கர்த்தர் கேட்டாரா, இவ்வளவு ஃபீல் வரும் பாரு. அந்த ஃபீலை எப்ப கட் பண்றீங்களோ ஜெயிச்சிடும். நற்ற நீர் பாய்ச்சல் அவர் சொல்றாருல, நட்டுறதுனா அதுக்கேற்ற கூலியை பொருள், நீர் பாய்ச்சல்னா அதுக்கேற்ற கூலியை பொருள். விளைய செய்யறது கர்த்தர், அதனால மதிப்பு எல்லாம் அவருக்கு தான். என் ஓட்டம் இல்லை, நான் சின்ன வேலை சின்ன லாபம் கிடைக்கும், ஆனா என் கர்த்தருக்காக நான் வாழ்றதுனாலதான் நம்பர் 1 இருக்கிறேன்ற. நிறைய பேர் சில பேருடைய பிரசங்கத்தை கேட்டா இப்படியும் பிரசங்கம் பண்ண முடியுமான்னு கேட்கு. ஆனா ஆளே 8 பேர் தான் இருக்கிறான். சில பேர் பிரசங்கமே பண்ண தெரியல, வசனத்தை அப்படியே வாசிச்சு விடுறான். கேட்டா சொல்றான் 50,000 பேர் இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு இந்த கூத்து. ஏன்னா அவன் செலவு செய்யறான், ஆத்மாவை முதல் தரமா பிடிக்க பிரயாசப்படுறான், எல்லாத்தையும் முதல் தரத்தை பண்றான், அவன் நல்லா வந்துடுறான். பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, நீதிமானுக்கு சகலம் வாய்க்கும். உங்களுக்கு தெரியணும், நான் வந்து இது தப்பு, அப்ப இது வாய்க்காது, இது சரி வாய்க்கும். நீங்க தான் உணர்ந்து போகணுமே தவிர மாந்திரியத்தை நம்பி போக கூடாது. நான் செய்யற காரியம் கரெக்டா இருந்த வெற்றிக்கு நிச்சயம் எனக்கு கிடைக்கும். 1-2 வசனங்கள் சொல்ல போறேன் நான். எதுக்குன்னு, சில நேரத்துல நம்முடைய பிரயாசம் 3 சொன்னேன். 1 ஹார்ட் ஒர்க்கு, 2வது செலவு, 3வது வந்து தேவத்துக்குள்ளாக நான் நிற்கிறது. இந்த 3 சொன்னேன் இல்லையா? இந்த 3க்கு அது ஸ்ட்ராங்கா நடக்குங்கிறதுக்காக, நடத்தணுங்கிறதுக்காக 3 வசனம் சொல்றேன் பாருங்க. 1 Corinthians 15:52 சொல்லுது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசைவில்லாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகர்களாயும் இருப்பீர்களாக. அவர் சொல்றாரு, நல்ல கேளுங்க, நல்லா சூப்பர் வார்த்தை. அதாவது பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பாடு விருதாயிராது என்று அறிந்து முதல்ல நினைச்சுக்கிடுங்க. நான் கர்த்தருக்குள்ள ஓடுறேன் பாருங்க. கர்த்தருக்கு நிறைய கொடுக்கணும், கர்த்தருக்கு நிறைய கொடுக்கணும், எல்லாரோட நிறைய கொடுக்கணும், இருக்கிறதையும் கொடுக்கணும், மொத்தத்தையும் கொடுக்கணும், இப்படிலாம் நினைக்கிறோம் பாருங்க. இந்த பாடு ஒரு காலம் விருதா போகாது என்று நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் விருதா போகும், பைபிள் சொல்லுது, எல்லாம் விருதா போகும், அன்பு விருதாகாதுன்றது. அந்த அன்பு தான் இது. நீங்க தேவனிடத்துல அன்பு காமிக்கிறீங்கிறத கிரியை மூலம் தான் காமிக்க முடியும். இப்ப சொல்லுது இல்லையா, நீங்க கர்த்தருக்கு படுற பாடு இருக்குது, கர்த்தருக்காக எப்படியாவது அந்த சபையை கட்டி முடிச்சிடணும், எப்படியாவது 10 ஊழியத்துக்கு கொடுத்து பெருசாக்கணும், ஆவிக்குரிய ஒவ்வொரு ஜனங்களையும் பெருசாக்கணும், நிறைய அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது மட்டும் ஒரு காலம் விருதாய் மாறாது என்று
அறிந்து அப்புறம் சொல்றது அதுல உறுதியா இருந்து, அதைத்தான் உரியதான் கொலைக்கும். நான் கர்த்தருக்கு கொடுக்கறது விருது ஆகாதுங்கிற என்றேன் அந்த எண்ணத்தை இப்ப பிசாசு ஊழியக்காரங்களும் வந்து அது கொலைக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கேட்டாங்களே கர்த்தருக்கு கொடுக்கணும், அந்த கொள்ளை அடிக்கிறான், அந்த ஊழியக்காரன் வாங்கி வாங்கி அவன் தின்றான், அவன் கார் வாங்குறான், இதெல்லாம் பேசி எடுத்து உங்க உறுதியை கொலைக்கும். நீ முதல்ல அறிந்து கொள், இரண்டாவது உறுதியாரி நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருங்க. சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். நான் உறுதிப்பட்டவனும் அசைவில்லாதவனா இருந்து என் கிரியையில நான் பெருகிட்டு தான் இருக்கேன், நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். நான் சொல்லுவேன், இந்த ஜீவ ஊற்று ஓயவே செய்யாது, வந்துட்டு தான் இருக்கு. கொடுக்க கொடுக்க வந்துட்டு தான் இருக்கு. பைபிள் ஒரு இடத்துல சொல்லுது, கொடுக்க கொடுக்க வந்துட்டு தான் இருக்கு. பைபிள் என்னோட சொல்லுது, அவன் மாவை எண்ணெய் எடுக்க எடுக்க வந்துட்டு தான் இருந்துச்சான். ஹலோ, மாவை எடுத்துட்டு தான் இருந்தாலும் பஞ்சம் தீர்ற வரைக்கும் மா வந்துட்டு தான் இருந்துச்சு. பஞ்சம் தீர்ற வரைக்கும் என்ன வந்துட்டு தான் இருந்துச்சு. சொல்லு, வந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு பானை தான், ஆனா எடுக்க எடுக்க வந்துச்சுன்றது அதுதான் கர்த்தருடைய செயல். உறுதி அறிக்கை, அசையக்கூடாது. பல நம்ம என்ன சொல்லும் வேண்டாம், ஊர் சொல்லும் வேண்டாம், உலகம் சொல்லும் வேண்டாம், குடும்பம் சொல்லும் வேண்டாம், கணவன் சொல்லுவான் வேண்டாம், மனைவி சொல்லுவான் வேண்டாம், பிள்ளை சொல்லும் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் சொல்லும். உறுதியாகவும் அசைவில்லாம இருந்து உங்க கிரியையில பெருகுங்கன்ற. ஊர் சொல்றதை கேட்காத, வசனம் சொல்றதை கேட்டு பெருகு அடிச்சிருவோம். பிசாசு உங்களை கீழே போடுறதுக்கு பாயிண்ட் கர்த்தருக்கு கொடுத்தா விருதுங்கிற ஒரு எண்ணத்தை தருமே, அதுதான் பாயிண்ட். கர்த்தருக்கு கொடுத்தா நான் அதுல பெருகுனா நான் சாதிப்பேங்கிற எண்ணம் என்னைக்கு உள்ள வருதோ அப்பந்தான் அவன் முழுமையான வெற்றி பெறான். கொலோசியர் 1:29, நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறேன். அவர் சொல்றாரு, நான் எப்படி சக்சஸ் வந்துட்டேன்? நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற, கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுற. அவர் சொல்றாரு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன்ல, இப்ப என்னாச்சுன்னா அந்த வசனம் இல்லைன்னா அந்த ஆவி எனக்கு உள்ள இருந்துட்டு வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறது. அது சொல்லுதான் பிரயாசப்படு. ஹலோ, உங்களுக்கு தெரியுதா? அது சொல்லுமா, நல்ல பிரயாசப்படு. உங்களுக்குள்ள ஆவி வந்த பின்னாடி சொல்லும், படுக்காத. இங்க ஒன்னில சொல்லுவாங்க, அது கேட்காத. வல்லமை போராடி பிரயாசப்படு, நல்ல வேலை செய், தூங்காத, நீ முழிச்சிரு, எழுதி பாட்டு எழுது, தீர்க்கதரிசனம் பேசு, அற்புதம் செய், வேதத்தை படி, வேலைக்கு போ, பிள்ளைங்களை சரி பண்ணு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு. முன்னேறுவதற்கு காரணத்தை எல்லாவற்றையும் உள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமையாய் கிரியை நடப்பித்து அது சொல்லுது. அடுத்து அவருடைய பலத்தின்படி பிரயாசப்படுகிறேன். அவர் சொல்றாரு, சில நேரத்தை நான் சோர்ந்துடுறேன்பா, சில நானும் பிரயாசப்பட்டு சோர்ந்துடுறேன். என்ன செஞ்சாலும் வாய்க்கலையப்பா, இப்படி போச்சு அப்படி போச்சு, நட்டம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்றாரு, அப்படி நான் சோர்ந்து போயிடுறேன், இனி அவுட் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துடுறேன். இப்ப சொல்றாரு, இந்த இனி நான் அவுட், என்னால முடியாதுங்கிறது ஏன் பிரயாசப்பட்டு பலன் கிடைக்கலன்னு சொல்லும். அவர் சொல்றாரு, எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, வல்லமையை கிரியை செய்யறாரு, அவரு எனக்குள்ள இருந்து நல்லா பிரயாசப்படுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் போய் படுத்துடுறேன், என்னால முடியாது, எனக்கு நடக்காதுன்னு படுத்துடுறேன். ஆனா எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குதே, அது சொல்லுது, எந்திரிச்சு போயேன், ஏன் படுத்து கிடக்க. அவ்வளோ, உங்க வீட்டுல உங்க கணவனோ மனைவியோ படுத்திருக்கீங்க, தட்டுங்க, செருப்படி கிடை. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு உள்ள ஒண்ணு இருந்துட்டு சொல்லுது எந்திரிச்சு போடணும். நல்லா கேட்டுக்க, எப்பவும் சரி, உள்ள இருக்கிறதான் பவர் ஜாஸ்தி, வெளியே பவர் இல்லை. வெளியே இருக்கிற 10 மனைவி சொல்லி வேலைக்கு போனாலும் போக மாட்டான். அவன் ஆத்மா வேலைக்கு போகணும் முடிவு பண்ணா போவான். அவன் ஆத்மாவை பாய்க்கலாம் 1000 மடங்கு பவர் உள்ளது தேவ வல்லமை. உள்ள இருந்து ஒண்ணு பேசிச்சுன்னா பேருவான். நான் எப்ப கேட்கணும், வெளியே இருந்து எது பேசினாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டான். உள்ள இருந்து பேசுறதுக்கு தான் செவி கொடுப்பான். நம்ம காது வெளியே உள்ளதான் கேட்குது, ஆனா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா உள்ள இருந்து ஒண்ணு பேசுமே, அதுக்கு தான் மதிப்பு இருக்குது. காது வேண்டா வெளியே இருக்கிற சவுண்ட் கேட்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு சத்தம் கேட்குது, அதுக்கு தான் மனுஷன் சிந்திக்கிறான். வசனத்தை கேட்க கேட்க ஆவி உள்ள வந்துடும். சரியான வசனத்தை கேட்டா ஆவி உள்ள வந்துடும். அப்புறமா அது பலமா கிரியை செய்து பிரயாசப்பட்டு என்னை முதன்மை இடத்துக்கு கொண்டு வந்திருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், தெய்வம் அவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். யாருக்கு இந்த எண்ணம் இருக்குதோ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவனுக்குள்ள வந்து இருந்துட்டு அவனை தூங்க விடாம நம்ம ஒரு இடத்துக்கு அவனை கொண்டு வரும். ஏன்னா அவன் தான் செய்யணும். செய்ய வைக்கிற மனுஷன் தூங்க விடாது. என்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி. அதை கேளு, பாரு, பேசின, தூங்கிடுறான்.
தேவன் சொல்ற வழியில நான் போகும்போது சக்சஸ். நான் சொல்லுவேன், அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 கருத்துக்களும் 1000 நன்மைகள் இருக்கு. பட் நம்ம அதுக்கு இணங்க மாட்டோம் சொல்றோம். அதுக்கு கீழ்ப்படிவோம், அதை நம்புவோம், அதுல ஒர்க் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். அது நம்மளுக்கு அதுக்கு வர மாட்டேங்குது. என்னைக்கு இந்த செயல் வருதோ அன்னைக்கு ஜெயிக்கிறோம். 1 Corinthians 15:10 சொல்லுது, நான் இருக்கிறது தேவ கிருபையிலேயே இருக்கிறேன். அங்கதான் தொடங்கணும். அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன், நல்லா செலவு செய்யறேன், கர்த்தருக்கு நல்லா அனுக்கிறேன் இல்லையா? இது சொல்லுது, நான் இருக்கிறது தெய்வ கிருபையினால இருக்கிற. அவர் சொல்றாரு, தெய்வனுடைய கிருபை ஏண்ட இருக்கிறதுனாலதான் இது என்னால் முடிகிறது. தேவன் எவனுக்கு இறக்கம் வச்சிருக்கிறாரு, ஏதோ என் இருதயத்தை பத்தி இறக்கம் வச்சிருக்கிறாரு. தேவ கிருபையினால் இது நடக்குதுன்றார். நீங்க கொடுக்குறீங்களா? 5 லட்சத்தை நிசரமா கொடுக்குறாங்க, 10 லட்சமா நான் பாத்துக்கிடுறேன், நீங்க ஏன் அழுதுட்டு கிடக்குறேன்னு சொல்ற கால் இருக்கேன் கூட. இது தேவ கிருபையால் நடக்குதுன்றாரு. தேவனுடைய கிருபை ஏதோ ஒண்ணு அவன் இருதயத்தை தோற்று அவனுக்குள்ள இருக்குது. தேவனுடைய இறக்கம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அது சொல்லுதான், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு, நல்ல செலவு செய், கர்த்தருக்கு நிறைய கொடு, கிறிஸ்து மூலமா எல்லாம் செய்யும் தேவ கிருபையினால செய்யறன்னு பவுல் சொல்றாரு. இது என்னால நடக்கல, இது என் சுய பலத்தால நடக்காது. தேவத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, தேவத்துக்கு நிறைய செலவழிக்க முடியாது. அது என் சுய பலம், முடியவே செய்ய. மாம்சம் ஒரு காலம் தேவருக்கு சார்ந்து நிற்காது. ஆனா நான் இப்ப செய்யறேனே, அது தெய்வ கிருபையினால நான் செய்யறேன்றார். எனக்கு தேவனுடைய கிருபை இருக்குது, அதனாலதான் தேவத்துக்கு அப்படி செய்யறேன். நான் இப்படி தேவத்துக்கு அப்படி செய்ய முடியும், நான் இப்படி தேவத்துக்கு கொடுக்க முடியும். என் மனைவி அழுதுட்டு இருக்கும்போது, என் பிள்ளை அழுதுட்டு இருக்கும்போது, கடைக்காரர்களை நெரிச்சிட்டு இருக்கும்போது நான் எப்படி தேவத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தேவன் என் மேல ஒரு இரக்கத்தை வச்சுக்கனால நான் அவர் கொடுக்குறேன்றார். நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா இருக்கவில்லை அப்படின்றார். அவர் கிருபை தந்திருக்கிறாரு, அதனால எல்லாம் பண்றேன். அது விருதாவும் போறது கிடையாது, எனக்கு வர்றதெல்லாம் கொடுக்குறேன். எபேசியர் களத்துல சொல்றாரு, நான் சபைகளுக்கு இப்போது பணத்தை கொண்டு போய் கொண்டே இருக்கிறேன்றார். அந்த கிருபை என்னை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணது, நிறைய கொடுக்குறேன், ஆனா விருதாகல. நான் கொடுக்க இந்த வேலை ஏண்டதான் வந்துருது, ஏண்டதான் எல்லாரும் பணத்தை போட்டுறான், ஏண்டதான் தொழில் வாய்க்குது, நான் சொன்னதான் வாய்க்குது, எல்லாம் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறான். ஏன்னா தேவ கிருபை இருக்குது, நான் கொடுப்போம், கர்த்தருக்கு தெரியும், தேவன் என்னோட வந்துட்டாரு, இப்ப நான் செய்யறதெல்லாம் வாய்க்கிறது. அதனால சொல்றாரு, அவர்கள் எல்லோரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவர் சொல்றாரு, நான் நல்லா பிரயாசப்பட்டேன், நல்லா ஓடுறேன். எதுக்குங்க பவுல் பிரயாசப்பட்ட? எதுக்கு? உங்களுக்கு நான் நல்லா பிரயாசப்பட்டேன், அதிகமா ஓடுறேன். எதுக்கு? தேவராஜ்யத்தை சாவறதுக்கு முன்னாடி கெட்டி தீர்க்கணும். இனி ஒரு காலமும் எனக்கு பின்னாடி ஒருவன் வந்தால் என்னே போல ஒரு தேவராஜ்யத்தை கெட்டணும் என்று எவனும் பேர் எடுக்க கூடாதபடிக்கு அதிகமாக பிரயாசப்பட்டான். இதுவரைக்கும் பவுல மாதிரி ஒருவனும் அப்படி ஒரு ஊழியம் செஞ்சதும் கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்தவன் செய்து முடிச்சிட்டான். இதுக்கு பின்னாடி உலகத்துல எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அப்படி செய்ய முடியாது, அந்த அளவு பிரயாசப்பட்டான். நியாய தீர்ப்புல போகும்போது சொல்லணும், அவர் சொல்லணும், அவன் கடைசியில வந்தான், அவனை மாதிரி தேவனுக்காக வாழ்ந்தவன் ஒருவனும் கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் நிச்சயம். 12 சீசன்ல பார்க்க அதிகமா பிரயாசப்பட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். நஷ்டம் நல்லா கேட்கணும். 12 சீசன்ல ஊழியத்துக்கு வந்தாங்க பாருங்க, எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி உள்ளதான். ஆனா பவுல மாதிரி பணக்காரன் கிடையாது. எல்லாரும் வலை வச்சிருந்தான், போட்டு வச்சிருந்தான். 12 பேர் அந்த கூட்டத்தில் உள்ளவன் தான். ஆனா பவுல் கடற்கரையை சார்ந்தவன் அல்ல, அவன் தச்சு தொழிலாளி, அதுலயும் ரோம்ல பெரிய பணக்காரன். அவன் எருசலேமிலிருந்து இருந்து ரோமுக்கு போறது பெரிய தூரம், மேற்கு வடக்க போகுது. ஃபுல்லா அங்கதான் பிசினஸ் பண்றான். அவன் சொல்றான், இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டான், நாங்க எங்க வலையை விட்டு வந்தோம், என் மனைவி விட்டு வந்தோம், என் சோரை விட்டு வந்தோம், என் சொந்தத்தை விட்டு வந்தோம். கேள்வி கேட்டான். நான் கேள்வி கேட்க வரல, கர்த்தருக்கு எல்லாவற்றையும் குப்பையமா என்ன வந்திருக்கிறேன்றான். நீ கேள்வி கேட்கிற, நான் வந்து ஆண்டவர் உங்களுக்கு விட்டு வந்துட்டோம். நீ கேட்கிற பாரு, நான் அப்படி இல்லை. என்ன நான் கர்த்தருக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்ற, நான் அதெல்லாம் குப்பன் என்றேன். நீ எங்க, நான் எங்க, பேதுரு எங்க, பவுலங்க. பேதுரு வந்து சொல்றான், ஆண்டவரே உமக்கு பின்னாடி வந்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோமே, எங்களை ஏதாவது தரக்கூடாதா? இவன் சொல்றான், ஐயோ அவன் கொடுத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், நான் குப்பை நினைக்கிறத அவன் பெருசா நினைச்சு பேசிட்டு இருக்கிறான். அதனால சொல்றான், அதிகமா பிரயாசப்பட்டேன், அதிகமா கொடுத்தேன், எல்லாத்தையும் விட்டேன் கர்த்தருக்கு, இன்னைக்கு நான் தான் நிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் அதிகமா பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல. மறுபடியும் சொல்றாரு, ஆகிலும் இந்த வசனம் ரொம்ப மனப்படம், ஆகிலும் நான் அல்ல, என்னோட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்கிறது. அப்புறம் சொல்ற, நானும் அல்ல, இதெல்லாம் செய்ய முடியாது, சான்ஸே இல்லை. இருக்கிறது கொட்ட முடியுமா? முடியாது. பேதுரு கொட்டிட்டு கேள்வி கேட்கிறான், கொட்டாம இருக்கிறாங்க. கூட இருக்கிற 12 சீசன்ல வருது, நான் தான் பணத்தை சுமப்புன்னு சொல்றான், நான் தான் பொருள் வாங்க போன்னு சொல்றான். ஆனா நான் சொல்றேன், இவங்கெல்லாம் எதுக்கு சண்டை போடுறாங்களோ அதை குப்பைமா என்றேன், வேண்டான்னு விடுறேன், இன்னும் வேலை செய்யறேன், ராவும்போல் வேலை செய்யறேன், எல்லா நேரம் வேலை செய்யறேன், கர்த்தருக்காக கொடுக்குறேன். இது மனுஷனால முடிகிறது அல்ல, இது தேவனால் உண்டான கிருபை. கர்த்தருடைய கிருபை இருந்தா தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தருடையதான் மாற்றும். நல்லா கர்த்தருக்காக வேலை செய், செத்தா ஒரு முறை சாவுற,
ஆனால் அது கர்த்தருக்காக சாவும். இழந்தா ஒரு முறை இழப்போம், கர்த்தருக்காக இழக்கும். செலவழிச்சா ஒரு முறை செலவழிக்கும், கர்த்தருக்காக செலவழிக்கும். இது நடக்கிறது நம்மளால முடிவும் செய்யாது, தெய்வ கிருபையினால நடக்க செய்துன்றார். அப்ப நான் தெய்வத்துக்கு கொடுக்கறது, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றது, தெய்வத்துக்கு செலவழிக்கிறது தெய்வ கிருபை. இதனுடைய பலன் இங்கேயும் கிடைக்கும், நித்திய ஜீவன்ல கிடைக்கும்.